Decode the World Unfiltered. அமெரிக்க செனட்டர்களுக்கும் பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களுக்கும் இந்தியா மீது என்றைக்குமே ஒரு தனி பாசம் உண்டு. அந்த வகையில் தான் ட்ரம்ப் அமல்படுத்தியிருக்கக்கூடிய அதிகப்படியான வரி விதிப்புக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து அவருக்கே செக் வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய வர்த்தக கொள்கைகள், குறிப்பாக அவர் சர்வதேச அவசரகால சட்டங்களை பயன்படுத்தி விதித்த வரிகளுக்கு எதிராக அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஜனநாயக கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய டெபோரா ராஸ், அதே போல் மார்க் வீசே, இந்திய வம்சாவளியை சார்ந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி, உங்களுக்கு இவரை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது ட்ரம்ப் விதித்த அதிகப்படியான வரிகளை முடிவுக்கு கொண்டு வருவது தான் இந்த தீர்மானத்தினுடைய நோக்கம் அப்படின்னு இந்த 3 பேருமே சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு அடிப்படை வரி, பரஸ்பர வரி, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அபராத வரி அப்படின்னு மொத்தமாக 50% வரி விதிச்சிருக்கிறாரு ட்ரம்ப். அதிகப்படியான வரிகளை விதிக்க ட்ரம்ப் பயன்படுத்தியது IEEPA அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க இல்லையா, இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட். இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் அவர் இதை அமல்படுத்துகிறாரு. தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டால் வெளிநாட்டு பொருளாதார நடவடிக்கைகளை தடை செய்ய அதிபருக்கு இந்த சட்டம் பரந்த அதிகாரங்களை வழங்குகிறது. இப்போ ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய், அதுபோல் இராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்குறது தொடர்பாக அமெரிக்கா தன்னுடைய அதிருப்தியை தொடர்ந்து தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. இது நம்ம நிறைய வீடியோக்களில் இதை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த விவகாரத்தை தேசிய அவசர நிலையாக காட்டி தான் இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் சட்டத்தின் கீழ் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக அபராத வரிகளை விதித்தார். ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, இது பெரும்பாலும் பயங்கரவாதம், மனித உரிமை மீறல்கள் அல்லது அணு ஆயுத பரவல் போன்ற தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கையாள்வதற்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். அமெரிக்க அரசியலமைப்பின்படி மற்ற நாடுகளின் மீது வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்தியா மீது 50% வரைக்கும் வரிகளை உயர்த்தறதுக்கு வர்த்தக சட்டங்களை பயன்படுத்தாமல் அவசர கால சட்டத்தை ட்ரம்ப் பயன்படுத்தியது அப்படிங்கிறது கடுமையாக விமர்சிக்கப்பட்டுச்சு. அமெரிக்க காங்கிரஸினுடைய அதிகாரத்தை ட்ரம்ப் குறைத்து விட்டதாகவும் சர்ச்சை எழுந்துச்சு. ட்ரம்ப்போட இந்த அதிகார மீறலுக்கு எதிராகத்தான் தற்போது தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த தீர்மானம் கொண்டு வந்த 3 முக்கியமானவர் இந்திய வம்சாவளியை சார்ந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி. இல்லினாய்ஸ் மாகாணத்தினுடைய 8வது மாவட்ட பிரதிநிதியாக இருக்கார். ஜனநாயக கட்சியை சார்ந்தவர் தான் இவர். ட்ரம்ப் விதித்த அதிகபட்ச வரிகள் சட்டவிரோதமானவை அப்படின்னும் அவை அமெரிக்க நுகர்வோர் மற்றும் வணிகர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன அப்படின்னும் தீர்மானத்தில் தெரிவிச்சிருக்காரு ராஜா கிருஷ்ணமூர்த்தி. இந்தியாவை போன்ற ஒரு முக்கியமான நட்பு நாட்டிற்கு எதிராக அதிகப்படியான வரிகளை விதிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தன்னுடைய அந்த தீர்மானத்தில் வலியுறுத்துகிறார். அதேபோல் ட்ரம்ப்போட பொறுப்பற்ற வரி கொள்கை எதிர்மறையான அணுகுமுறை அப்படின்னும் இந்த வரிகள் அமெரிக்க நலன்களை மேம்படுத்துவதற்கு பதிலாக விநியோக சங்கிலிகளை சீர்குலைக்கின்றது அப்படின்னும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி குற்றச்சாட்டுறார். ட்ரம்ப்புக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மற்றொருவர் டெபோரா ரோஸ். இவங்க நார்த் கரோலினா மாகாணத்தினுடைய 2வது மாவட்ட பிரதிநிதி. நார்த் கரோலினா மாகாணம்ங்கிறது இந்தியாவோட வலுவான பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெபோரா ரோஸ். இந்திய நிறுவனங்கள் நார்த் கரோலினாவில் ரிசர்ச் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையங்களில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு முதலீடுகளை செய்திருக்கின்றன அப்படின்னும் இது மூலமாக ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன அப்படின்னும் ராஸ் குறிப்பிட்டிருக்காங்க. ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்பால் முதலீட்டு உறவு பாதிக்கப்பட்டு வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படுவதாகவும் சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கக்கூடிய 3வது நபர் மார்க் வீசே. ட்ரம்ப் விதித்த வரிகளுடைய இறுதி சுமை அப்படிங்கிறது நுகர்வோர் மீது தான் விழுகிறது அப்படிங்கிறது தான் மார்க் வீசேவுடைய குற்றச்சாட்டு. இந்தியா ஒரு முக்கியமான நட்பு நாடாக இருக்கக்கூடிய சூழலில் இத்தகைய வரிகளை விதிப்பது அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை சிதைக்கும் அப்படிங்கிறதும் மார்க் வீசேவுடைய ஒரு கருத்தாக இருக்குது. 3 கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். அதை பற்றி சுருக்கமாக பார்த்துடலாம். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் அல்லது மசோதா சட்டமாவதற்கு பல படிகளை தாண்ட வேண்டியிருக்கும். தீர்மானம் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே அது விவாதம் மற்றும் ஆய்வுக்காக பிரதிநிதிகள் சபையினுடைய தொடர்புடைய குழுக்களுக்கு பரிந்துரைக்கப்படும். இந்த தீர்மானம் பெரும்பாலும் வர்த்தக பிரச்சனைகளை கையாளக்கூடிய ஹவுஸ் கமிட்டி ஆன் வேஸ் அண்ட் மீன்ஸ்க்கு தான் அனுப்பப்படும். இந்த கமிட்டி தீர்மானம் குறித்து விசாரணை நடத்தி தேவைப்பட்டால் திருத்தங்களை மேற்கொள்ளும். இப்போ கமிட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தீர்மானம் குறித்து விவாதித்து அதன் மீது வாக்களிப்பாங்க. பெரும்பாலான ஜனநாயக கட்சியினர் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவளித்தாலும் ட்ரம்ப்போட குடியரசுக் கட்சி உறுப்பினர்களுடைய ஆதரவை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும்.
இந்த விவகாரம் அதிபர் ட்ரம்ப்போட கொள்கைகளுக்கு எதிரானது அப்படிங்கிறதுனால குடியரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் பெரும்பாலும் தீர்மானத்தை கமிட்டி அளவிலேயே முறியடித்து விடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதையும் மீறி கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்டால் அது முழு பிரதிநிதிகள் சபைக்கு விவாதம் மற்றும் வாக்களிப்புக்கு வரும். தீர்மானம் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற வேண்டும் அப்படின்னா அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தேவை. அதாவது 218 உறுப்பினர்களுடைய ஆதரவுங்கிறது தேவை. இப்போ பிரதிநிதிகள் சபையில் நிறைவேறினா கூட இந்த தீர்மானம் செனட் சபைக்கு அதுக்கப்புறம் அனுப்பப்படும். செனட்டில் இந்த தீர்மானம் நிறைவேறதுக்கு ஃபிலிபஸ்டர் விதிகள் போன்ற நடைமுறை சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். இந்த ஃபிலிபஸ்டர் விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கெடுப்பு நடைபெறாமல் தடுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி. வாக்கெடுப்பு நடைபெறாமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு செனட் உறுப்பினர் காலவரையின்றி பேசுவார். ட்ரம்ப்புக்கு எதிராக ஏதாவது தீர்மானம் கொண்டு வந்தால் அதனை முறியடிக்கிறதுக்கு குடியரசுக் கட்சியினர் இந்த ஃபிலிபஸ்டர் விதியை அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு ட்ரம்ப்போட முதல் ஆட்சியின் போது ஈரானிய தளபதி காசிம் சுலைமானி மீதான வான்வழி தாக்குதலுக்கு உத்தரவிடுறாரு. இதனை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. குடியரசுக் கட்சியினர் இந்த ஃபிலிபஸ்டர் விதியை பயன்படுத்தி தீர்மானத்தை முறியடித்தாங்க. தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள தீர்மானம் ட்ரம்ப்போட அதிகாரத்தை கட்டுப்படுத்தவும் அவரது கொள்கைகளை நீக்கவும் வடிவமைக்கப்பட்டிருப்பதனால 2 சபைகளிலும் நிறைவேறினாலும் ட்ரம்ப் அதை வீட்டோ செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதிபருடைய வீட்டோவை தாண்டி சட்டமாக்க வேண்டுமென்றால் 2 சபைகளிலும் 3/2 பங்கு பெரும்பான்மை தேவைப்படும். இது ரொம்பவும் கடினமான ஒன்று. சரி, அப்போ வெறும் இந்த தீர்மானம் என்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்டமானால் இந்தியா மீது ட்ரம்ப் கூடுதலாக விதித்த இந்த 25% கூடுதல் வரி உடனடியாக நீக்கப்படும். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கான வரிச்சுமை கணிசமாக குறையும். இந்திய பொருட்களுடைய இறக்குமதி செலவு குறையிறதுனால அமெரிக்க நுகர்வோருக்கான விலையும் குறையும். டெபோரா ராஸ் அது மட்டும் இல்லாமல் மார்க் வீசே பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்களின் விநியோக சங்கிலிகள் சீரடையும். இந்தியாவிலிருந்து முதலீடுகளை ஈர்ப்பதும் எளிதாக இருக்கும். வரிகளை விதிப்பதற்கான அதிகாரம் காங்கிரஸில் மட்டுமே உள்ளது அப்படிங்கிறது நிலைநாட்டப்படும். அதுதான் ரொம்ப அடிப்படையான அம்சமாக இருக்குது. எதிர்கால அதிபர்கள் இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் போன்ற அவசரகால அதிகாரங்களை வர்த்தக கொள்கைகளுக்காக தவறாக பயன்படுத்துவது தடுக்கப்படும். இதெல்லாம் அங்கே இந்த தீர்மானங்களை முன்மொழியக்கூடியவர்களும் ஆதரிக்கக்கூடியவர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கிறது. அதிபருடைய தன்னிச்சையான வர்த்தக கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய அதிகாரத்தை இது மூலமாக குறைக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. தீர்மானம் நிராகரிக்கப்பட்டால் இந்தியா மீதான 50% வரி விதிப்பு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் மற்றும் நுகர்வோர் இவங்களுக்கான சுமை அப்படிங்கிறது நீடிச்சிட்டு தான் இருக்கும். அதிபர்கள் இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்டை பயன்படுத்தி வரிகளை விதிக்க முடியும் என்ற தவறான நிர்வாக முன்னுதாரணம் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட், அது வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த தீர்மானத்தை அதிபர் ட்ரம்ப் கண்டிப்பாக வீட்டோ செய்யக்கூடும். அப்படிங்கிறதுனாலையும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வலுவான எதிர்ப்பு உள்ளது என்பதை தெளிவுபடுத்துகிறது. இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் அதிபர் ட்ரம்ப் கண்டிப்பாக வீட்டோ செய்யக்கூடும் அப்படிங்கிறது தெரிந்தே ஏன் அப்போ இந்த தீர்மானம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வலுவான எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு இது பயன்படுத்தி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றைக்குமே இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்பார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த தீர்மானம் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்துவது சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு என்றாலும் கூட ஒரு விவாதத்தை உருவாக்குவதற்காக இந்தியாவின் மீது இருக்கக்கூடிய நட்பை வெளிப்படுத்துவதற்கு இந்த தீர்மானத்தை ஜனநாயக கட்சியினர் கொண்டு வந்திருக்கிறாங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.